Good morning all of you. இந்த வீடியோ தரம் 5 மாணவர்களுக்கும் மேலும் தானும் ஆங்கிலம் பேச வேண்டும், ஆங்கிலத்தை வாசிக்க வேண்டும் என விரும்புகின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும், ஆசை ஒன்று இருக்கும். அதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோ யூடியூப்பில் போடப்படுகின்றது. ஒரு கதையின் மூலமாக நாங்கள் ஆங்கிலத்தை மிகவும் வேகமாகவும் விரைவாகவும் நாங்கள் ஆங்கிலத்தை கற்க முடியும். ஏனென்றால் ஒரு கதை என்பது ஒரு மனிதனுடைய கற்பனைக்கு அப்படியோ இட்டுச் செல்கின்றது. மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய சிந்தனை அந்த கதையில் ஆர்வத்தை ஈட்டுவதற்காக வேண்டியே தயார் பண்ணப்படுகின்றது. எனவே ஒரு ஆங்கில கதையின் மூலமாக நாங்கள் ஆங்கிலத்தை கற்போம், நாங்களும் ஆங்கிலம் பேசுவோம், வாசிப்போம் என்று கூறியவனாக இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன். Shepherd Boy and the Wolf. Shepherd Boy and the Wolf. ஷெஃபர்ட் என்பது ஒரு இடையன், ஆடு மேய்க்கின்ற ஒருவனை குறிக்கின்ற ஒரு வேர்ட் தான் ஷெஃபர்ட். பாய் சிறுவன், ஷெஃபர்ட் பாய். இந்த படத்தில் நீங்கள் காண முடியும், ஒரு சிறுவன் மரத்தடியில் ஆடுகளை வைத்து கொண்டு அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். சூரியன் உதயமாகின்றது. இவ்வாறான காட்சிகளை வைத்து இந்த கதை உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஷெஃபர்ட் பாய் அண்ட் த wolf. ஒரு இடையச் சிறுவனும் ஓநாயும். wolf என்றால் ஓநாய். There was a shepherd boy. There ஒரு கதை கூறுகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஊரில் ஒரு தடவை அப்படி நாங்கள் கூறுவோம். அதே போன்றுதான் there, அங்கே was a shepherd boy, அங்கே ஒரு இடையச் சிறுவன் இருந்தான். was என்பது ஒரு past tense, இருந்தான் அல்லது இருந்தது. இது boy என்பதால் இருந்தான் என்பதாக நாங்கள் இதனை மீனிங் சொல்ல முடியும். he என்பது ஆண்பாலை குறிக்கும் என்றால் boy என்பது ஆண்பால் என்பதனால் he என்பதாக வந்துள்ளது. இந்த போய்க்கு பதிலாக கேர்ள் என்று வந்திருந்தால் இங்கே she என்று வந்திருக்கும். அவன் looked after a flock of sheep. looked after அவன் கவனித்து பார்த்து கொண்டிருந்தான். நாங்கள் வகுப்பறையில் இருக்கின்ற பொழுது தனது டீச்சர்ஸ்மார்கள் கூறுவார்கள் look after, இங்கே கவனிங்க அப்படி சொல்லுவார்கள். அதே போன்று தான் he looked after a flock of sheep. என்றால் ஒன்று, ஒரு என்பதாக நாங்கள் மீனிங் கூற முடியும். flock என்பது ஒரு மந்தை, ஒரு ஆடுகளுடைய கூட்டத்தை குறிக்கின்ற ஒரு வேர்ட் தான் flock என்பதாகும். flock of sheep, செம்மறி ஆட்டினுடைய மந்தை. அப்போ செம்மறி ஆட்டு மந்தை ஒன்றை அந்த சிறுவன் கவனித்து கொண்டிருந்தான். அவன் took the sheep. took அவன் எடுத்தான். take past tense took. he took என்பதாக நாங்கள் சொல்ல முடியும். he took the sheep to the forest every morning. இந்த ஆடுகளை எடுத்து சென்றான். எங்கே? to the forest, காடுகள். forest என்பது காடு. நாங்கள் சொல்லுவோம் சிங்கராஜா forest என்பதாக நாங்கள் forest என்றால் காடு, வனம் என்பதாக நாங்கள் பொருள் கூற முடியும். he took the sheep to the forest every morning. every morning என்றால் ஒவ்வொரு நாள் காலையிலும் காட்டுக்கு அந்த ஆடுகளை அவன் என்ன செய்தான்? எடுத்து சென்றான். he brought them back. back என்றால் திரும்பவும். he brought them அதனை மீளவும் கொண்டு வருவான். bring past tense தான் brought. he brought them back in the evening. evening என்றால் மாலை. அப்போ ஒவ்வொரு நாள் மாலையிலும் அந்த ஆடுகளை என்ன செய்வான்? திரும்பவும் கொண்டு வருவான். அப்போ காலையில் கொண்டு போய்
மாலையில்னா திரும்பி கொண்டு வருவான், மீளவும் கொண்டு வருவான். ஒன் டே ஒரு நாள், ஒன் என்பது ஒரு நாள், ஒன்று, ஒன் டே ஒரு நாள். ஹீ பிளேட் a ட்ரிக், ஹீ அவன் பிளேட் விளையாடினான், பிளே என்றால் விளையாடினான். நாங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிளே என்றால் பிளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம். ஹீ பிளேட் அவன் விளையாடினான். a ட்ரிக் ஒரு சூழ்ச்சி, ஒரு சூழ்ச்சியாக என்ன செய்கிறான், ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுகிறான். வித் த வில்லேஜஸ், வித் அண்டா உடன், த வில்லேஜஸ், வில்லேஜஸ்னா என்ன, கிராம மக்கள், கிராம மக்களோடு அவன் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுகிறான், ட்ரிக் ஒன்று விளையாடுகின்றான். எப்படி விளையாடுகிறான் என்றால் பாருங்கள். ஹீ ஷவுட்டட் அவன் என்ன செய்கிறான், சத்தமிட்டான். ஹீ ஷவுட்டட் சத்தமிட்டான். ஹெல்ப் ஹெல்ப் எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஹெல்ப் என்றால் உதவி செய்யுங்க, எங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் ஹெல்ப். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஹெல்ப் ஹெல்ப் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. தேயா இஸ் அ ஓல்ஃப் அங்கே ஒரு ஓநாய் ஒன்று வந்திருக்கிறது, எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த பொடியன், அந்த சிறுவன் போய் ஷவுட்டட் அவனை சத்தமிட்டான். ஆல் த வில்லேஜஸ், all the villages அனைத்து கிராம மக்கள் அனைவரும் கேம், கம்ர பாஸ்டன்ஸ். அப்போ எல்லாம் கவனிங்க, ஒரு ஸ்டோரி சொல்லக்கூட எல்லாமே பாஸ்டன்ஸ்லாம் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். all the villages came to save the boy. சேவ்ண்டா பாதுகாக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் ஃபோனில் நம்ம பாதுகாக்கிறேன்னு சொல்லி சேவ் பண்ணுவோம், சரி. சேவண்டா பாதுகாக்கிறது. கேம் டு சேவ் த பாய் அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்காக வேண்டி all the villages எல்லா கிராம மக்களும் ஓடி வந்தாங்க. அவர்கள், என்னென்ன அவர்கள், அந்த கிராம மக்கள். ஆஸ்க் த பாய் அந்த சிறுவனிடம் வினவினார்கள், கேட்டார்கள். where is the wolf ஓநாய் எங்கே, ஓநாய் எங்கே இருக்கி. அப்போ த பாய் ரிப்ளைட் அந்த சிறுவன் பதிலளிக்கின்றான். அங்கே ஓநாய் ஒன்றும் வரையிலையே, அவன் சும்மா பாடி தானே பண்ணுகிறான் மக்களோட. அப்போ த பாய் ரிப்ளைட் அந்த சிறுவன் பதிலளித்தான். ரிப்ளைண்டா நம்ம சொல்லுவோம் ரிப்ளை பண்ணு, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க, பதிலளிக்கிறது. தேயா இஸ் நோ wolf இங்கே ஒரு ஓநாயும் இல்லையே. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரிக் இது ஒரு விளையாட்டு, இது ஒரு சும்மா ஃபன்னுக்காக வேண்டி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பொடியை ரிப்ளை பண்ணுகிறான். அப்போ அந்த நேரத்தில் த வில்லேஜஸ் were very angry. த வில்லேஜஸ் அந்த கிராம மக்கள் were very angry. அந்த கிராம மக்கள் என்ன செய்யணும்னா அதிகமாக கோபப்படுறாங்க, கடும் கோபம் வந்துட்டு. அந்த கிராம மக்களுக்கு கடும் கோபம் வந்துட்டு. ஏன் அந்த பொடி என்ன செய்யணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓநாய் வந்துட்டு கத்தியும். நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே போனோம். அங்கே போய் இது கேட்டுலேயே அவன் சொல்கிறான் ஓநாய் இல்லைன்னு சொல்லி நம்மளை பாடி பண்ணுறான். நம்மளை என்ன வச்சு என்ன ஜோக் அடிக்கிறான். அப்போ அந்த கிராம மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கடும் கோபம் கொண்டாங்க. த பாய் பிளேட் த ட்ரிக் மெனி டேஸ் அந்த சிறுவன் ஒரு தடவை மட்டும் அந்த கிராம மக்களோட விளையாட இல்லை. மெனி டேஸ், மெனி ஏண்டா நிறைய, ஏன்னா அதிகமான டேஸ், அதிகமான நாட்கள் என்ன செய்யறான், இதே சூழ்ச்சி என்ன செய்கிறான், இதே விளையாட்டை வச்சு என்ன செய்கிறான், விளையாடுறான். அப்போ ஒன் டே ஒரு நாள் a wolf really came உண்மையாகவே அந்த ஓனாய் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. இவ்வளவு நாளும் அந்த போய் என்ன செஞ்சான், அந்த இடைய சிறுவன் சும்மா ஃபண்ணுக்காக வேண்டி தான் என்ன செய்ய, ஓனாய் வந்துட்டு என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஏறி கத்துவான், ஆக்களையெல்லாம் கூப்பிடுவான். ஆனால் இந்த தடவை உண்மையாகவே என்ன செஞ்சுட்டு, ரியல்ண்டா உண்மையாக நம்ம சொல்லுவோம், ரியல்ண்டா உண்மையா
நான் ரியலாக பேசுகிறேன், உண்மையாக தான் பேசுகிறேன் அப்படி சொல்லுவோம்ல. அதே போல் தான் ஒன் டே a wolf really came. ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஓநாய் வந்து விட்டது. the boy அந்த சிறுவன் the boy அந்த சிறுவன் cried for help. என்ன செய்கிறான்? cried for help. உதவிக்காக என்ன செய்கிறான்? அழுகின்றான். என்ன கூப்பிடும்? கத்துகிறான். cried தானே அழுகிறதுக்கு சொல்கிற. for help உதவிக்காக. ஃபோண்டா காக. for help உதவிக்காக வேண்டி அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? கூப்பிட்டு கத்துகின்றான். this time இந்த நேரத்தில். this என்றா இந்த நேரத்தில், இந்த இது என்ற பொருள். this time இந்த நேரத்தில் nobody ஒருவரும் இல்லை. nobody ஒருவரும் இல்லை. என்ன? came to help him அவனுக்கு உதவி செய்ய வருவதற்கு ஒருவருமே கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் the wolf killed. என்ன? இந்த ஓனாய் என்ன செஞ்சுட்டு? killed என்ன? கொன்று விட்டது. kill என்னென்ன? கொன்றான். அப்போ killed கொன்று விட்டது. all என்ன? அனைத்து, எல்லாம். all என்ன? எல்லாம், அனைத்துன்னு சொல்லி மீனிங். the sheep ஏன்னா ஆடு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு? கொண்டுட்டு. ஆடு எல்லாத்தையும் கொண்டுட்டு. the boy இந்த சிறுவன் never என்ன? நெவர்டா இல்லவே இல்லை என்ற மீனிங் தான் அது. never lied என்ன செய்கிறான்? பொய் சொல்லவே இல்லை. again மீண்டும். againடா மீண்டும் என்ற பொருள். the boy never lied again மீண்டும் அவன் என்ன செய்யற? பொய்யே அவன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்யற? பொய்யே சொல்ல இல்லை. அப்போ பாருங்க பிள்ளைகள், அப்போ இந்த கதையின் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்? ஆங்கிலத்தை மிகவும் வேகமாக நாங்கள் என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். இப்போ இதே போல் கதையை நம்ம மேலும் பார்க்கின்ற போது தான் நம்மளோட ஆங்கில ஸ்கில்ஸ், ஒரு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் என்ன செய்யும்? வளர்ந்துக்கிட்டே செல்லும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட சிந்தனையை, நம்மளோட கற்பனையில் என்ன செய்யணும்? அப்படியே கொண்டு போவோம். அந்த கதைக்குள்ள கொண்டு போகல ஆங்கிலம் என்ன செய்யும்? ஒரு விருப்பமான பாடமாக என்ன செய்யும்? மாறும். இது மாணவர்களுக்காக வேண்டி மட்டுமில்லையே, இப்போ இங்கிலீஷ் பிகினருக்கு என்ன செய்யும்? மிகவும் நல்ல யூஸ் ஆகிருக்கும். நல்ல யூஸான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம அதிகமாக பார்க்கின்ற போது திரும்ப பார்க்க என்ன செய்யும்? நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் என்ன செய்யும்? மிகவும் வேகமாக செல்லும். சரி, எனவே அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்வோம்? சந்திப்போம், பார்ப்போம். குட் மார்னிங்.